மக்களை வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபெல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன பெண்ணும் புரட்டும் அப்படிங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் ஐனா ராதாகிருஷ்ணன், சுபாஷ் சந்திரன், ராஜேஷ் மாதவன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ராஜேஷ் மாதவன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தில் இவங்க தான் லீட் அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்லை. ஏன்னா மொத்த ஊர் மக்களுமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தங்களை தனியாக சொல்லணும் அப்படின்னா சாருலதா அப்படிங்கிற கேரக்டர் நடிச்ச அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணும் லவ்வரும் வளர்க்குற நாய், இந்த 3 பேரை சுத்தி தான் கதை நகருது. நாயோட கதை ரொம்ப பாவமா இருக்கும். அதை தத்தெடுத்து வீட்டுல வந்து வளர்க்க ஆரம்பிச்சு அதையே அடிச்சு துன்புறுத்தி அதையே ஒரு டைம்ல கொலை பண்ற அளவுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி அந்த சாருலதா பொண்ணுக்கு அந்த ஊர்லயே ஒன் சைடா லவ் பண்ற ஒரு பையன் தப்பான வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுவான். அந்த வாய்ஸ் மெசேஜை எப்படியோ வெளியே லீக் ஆகி அந்த ஊர் மக்களுக்கு முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த 2 குடும்பத்துக்கும் ஊர் மக்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் நடக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் ஃபர்ஸ்ட் தோன்றது இந்த ரூரல் சப்ஜெக்டை வந்து ஒரு வித்தியாசமான விதத்துல பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. சொன்ன மாதிரி லீட் ஆக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல யாருமே கிடையாது. ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. எல்லாருமே அவங்க பெஸ்டா சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சின்ன ஊர்கள்லாம் ஒரு சின்ன விஷயத்தை வந்து எவ்வளவு ஊதி பெருசாக்குறாங்க, அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. இதுக்கு ஏத்த மாதிரி படத்தோட பேக் டிராப்பும் ஒரு பக்கா கிராமத்துல எடுத்திருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அதே மாதிரி படத்தோட எண்டிங்லயுமே வந்து அது அந்த இடத்துல இருந்தாதான் அதுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது கன்வின்சிங்காகவும் இருக்கும். இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ். நெகட்டிவ் சைட் பார்க்கணும்னா எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோ பேஸா மூவ் ஆகும். ரொம்ப பொறுமை வேணும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. இந்த படத்துல காமெடியும் இருக்கும், ஒரு சோஷியல் மெசேஜும் சொல்ல வராங்க. பட் ஆனா ரெண்டுமே ரொம்ப குழப்பி ஒரு மாதிரி எடுத்து வச்ச மாதிரி எனக்கு தோணுச்சுது. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொன்னோம் அப்படின்னா தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படம் நல்ல டாக்ஸ்ல இருந்தது. சரி, ஓகே, சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு நான் எதிர்பார்த்து தான் இந்த படத்தை பார்த்தேன். பட் ஆனா எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான மூவி தான். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. இன்கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.